அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்தவர்கள் முழு அறிவு திறனை பயன்படுத்தி வரும் தேர்தலில் எதிரிகளை வீழ்த்த வேண்டுமென முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசுகையில், எதிரிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் பல்வேறு வழிகளில் அனுப்பும் செய்திகளுக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் பதில் செய்தி அனுப்பி எதிரிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்றார். எதிரிகளின் பொய் செய்திகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். படித்த இளைஞர்கள் என்பதால் நல்ல பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் எதிர்காலத்தில் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு உயர்ந்த நிலைக்கு செல்லும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இடம்பெற்றிருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள், சகோதரிகள், அதேபோல பாசறை இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இடம்பெற்றிருக்கின்ற சகோதர சகோதரிகள், வருங்காலத்திலே உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு எங்களுடைய அரசு துணை நிற்கும் என்று அன்போடு இந்த அமைப்பில் பெரும்பாலானவர் இளைஞர்கள், படித்தவர்கள். அதை உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற அரசாங்கம், நம்முடைய அரசு இருக்கும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களாக நீங்கள் இப்பொழுது பங்கு வைக்கிறீர்கள். எதிர்காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், அமைச்சராகலாம். தொழில்நுட்ப பிரிவு என்பது ஒரு முக்கியமான பங்காக அங்கம் வைக்கின்றது தேர்தலில். இன்றைக்கு அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான செய்தியை இன்றைக்கு இந்த ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப் போன்ற வகையில் அவர்கள் செய்தியை பரப்பி வருவாங்க. அந்த பரப்புகின்ற பொய் செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்தில் ஐடி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இளைஞர் பட்டாளங்கள், படித்தவர்கள், ஆகவே உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நேரத்தில் இன்றைய தினம் ஒரு விஞ்ஞான உலகத்திலே நாம் இருக்கிறோம். அந்த விஞ்ஞான உலகத்திலே இப்பொழுது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றன. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கின்ற விதமாக ட்விட்டர், அதே மாதிரி நாங்கள் மதி நுட்பத்தால யூடியூப், இப்படி பல வழிகளிலும் எதிரிகள் அனுப்பப்படுகின்ற செய்திக்கு மறுநொடிய சிறப்பான செய்தி வெளியிட்டு அவர்களுடைய செய்தியை முறியடிக்கின்ற விதத்தில் தங்கள் பணி அமைய வேண்டும் என்று அன்போடு